अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यिदना व नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लज़ी अरसलहुल्लाहु काफ़तल लिन्नासि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि सिराजम मुनीरा। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल हमीद कुल इन कुंतुम तुहिब्बूनल्लाह फत्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह व क़ाल अय्ज़न अतीउल्लाह व अतीउर रसूल सदक़ल्लाहुल अज़ीम। व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरकतु फ़ीकुम अमरैन किताबुल्लाहि व सुन्नत रसूलिही औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் ஹாத்தமே நபி முஹம்மதே முஸ்தபா ரசூலே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஹத்தாபுகள் ஃபுகஹாக்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்தமபாளையம் இஸ்லாமிய பூர்வீகமாய் உதித்த களிமேட்டு மஹல்லாவில் மஸ்ஜிதே மதாரியா பள்ளி நிர்வாகமும் அல்-ஹிலால் நற்பணி மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த 12 நாள் தொடர் சொற்பொழிவில் 5ஆம் நாளிலே நாமெல்லாம் இங்கே வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேர்களுடைய நியத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. அவருடைய தேவைகளை ஹலாலான முறையிலே அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருவானாக. இதற்காக பாடுபட்டு கொண்ட அனைத்து பெரியோர்களிலிருந்து சிறிய குழந்தைகள் வரை அல்லாஹ் அவருடைய முஜாஹதாக்களை கபூல் செய்தருவானாக. கண்ணியமானவர்களே, இன்று எனக்கு தலை கொடுக்கப்பட்டுள்ள தலையங்கம் சுன்னத்தை பேணுவோம், முகப்பத்தை வெளிப்படுத்துவோம். இக்கால சூழ்நிலையில் மிக தேவையான கட்டாயமான ஒரு தலைப்பு. இன்றைய கால சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுடைய வாழ்வை முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை நாம் சிந்தித்து பார்த்தால் நிறைய இடங்களில் முஸ்லீம் என்பதை அடையாளப்படுத்துவதற்கே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை முஸ்லீம் என்று சொல்வதற்கே விரும்ப மாட்டாங்க. அது ஏதோ தெரியவில்லை. இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு நாமே இன்று தயாராக இல்லை. அதை ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்துதான் ஆக வேண்டும். வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சமூகத்தில் அது தேவையான ஒரு விஷயம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படைத்து இந்த மார்க்கத்தில் நல்வழியை தன்னுடைய குர்ஆனாக அல்லாஹ் கொடுத்து அந்த குர்ஆன் எப்படி இருக்கும் என்பதை ஒரு பிராக்டிக்கலாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நபியாக கொடுத்ததே மிகச்சிறந்த ஒரு அருட்கொடை. ஏன்னா மனுஷன் எப்படி வாழணும், அவருடைய வாழ்க்கை என்ன,
என்று யாரெல்லாம் யோசிப்பதற்கு இல்லாமல், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன் உதாரணம் இருக்கிறது என்று ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்த நபியை அல்லாஹ் நமக்கு தந்தான். அதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பேர். அது அன்பானவர்களே, சுன்னத்தை பேணுவோம், முகப்பத்தை வெளிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சுன்னத் என்ற வார்த்தையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சுன்னத்துனா என்னங்க அப்படின்னா, ஃபஜருக்கு முன் சுன்னத்து 2 ரகாத்து, பின் சுன்னத்து இல்லை. லொஹருக்கு முன் சுன்னத்து 4 ரகாத்து, பின் சுன்னத்து 2 ரகாத்து, அது மட்டும்தான் சுன்னத்தா? பசங்களை கூப்பிட்டு கேட்ட சொல்லுவாங்க, சாப்பிடுவதின் சுன்னத்துகள் 14 தானே தான் வரும். தண்ணீர் அருந்துவதின் சுன்னத்துகள் 6. நான் எதற்கு சொல்கிறேன்? சுன்னத் என்பதை நாம் என்னவென்று முதலில் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க சுன்னத்து தான். இன்னைக்கு நம்ம சுன்னத்துனா என்னன்னே தெரியாம, ஃபஜருக்கு 2 ரகாயத்து சுன்னத்து, லுஹருக்கு 4 ரகாயத்து சுன்னத்து, சாப்பிட்றப்ப இதெல்லாம் சுன்னத்து, தலையில தொப்பி போடுறது சுன்னத்து, தாடி வளர்க்கிறது சுன்னத்து என்ற ஒரு கட்டமைப்புக்குள் நம்ம சுன்னத்தை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அசைவும் சுன்னத், அவர்களுடைய ஒவ்வொரு கண் பார்வையும் சுன்னத், அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் சுன்னத். ஒரு சபித்தோரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்துகிற பொழுது, தன்னுடைய மதீனாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பணிவிடையாக இருந்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாம்பாரில் போடப்பட்ட அந்த சுரக்காயை எடுத்து ரசூலுல்லாஹ் அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஹதீஸ். இந்த ஹதீஸில் நம்ம என்ன விளங்குறோம்னா, சுரக்காயை சாப்பிட்றது சுன்னத்து நம்ம சொல்கிறோம், யாரும் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் வாழ்க்கையில் அதுக்கு பின்னாடி சுரக்காவை தவிர எந்த காயையும் நான் சாப்பிடலை. என் பெருமானார் சாப்பிட்டதை மட்டும் தான் நான் சாப்பிட்டேன், அதற்கு அடுத்து நான் வாழ்க்கையில எந்த காயமே சாப்பிடலன்னாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. இது சுன்னத். அன்பானவர்களே, சுன்னத் என்பது எல்லா விதமான செயல்களிலும், எல்லா விதமான வாழ்க்கையிலும், எல்லா விதமான நற்காரியங்களிலும் சுன்னத் இருக்கிறது. நம்ம சொல்ற சுன்னத்து சுன்னத்து எல்லாமே சுன்னத்து என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை சுன்னத்துகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றினோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், ஒரு தந்தையாய் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? முதல் டாபிக்குள்ள வரோம். ஒரு தந்தையாய் தன் பிள்ளைகளிடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, தன் பேர பிள்ளைகளிடத்தில் ஒரு தாத்தாவாய் அந்த பிள்ளைகளை அன்போடும் அரவணைப்போடும் கொஞ்சுகிற ஒரு நல்ல நபி அல்லவா எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரப் இப்னு ஹாபிஸ் என்று சொல்லி ஒரு நபித்தோழர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளியில இருந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹுவை தூக்கி அவங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்க. கப்பல நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன, தன் பேரு ஹஸனுக்கு என்ன செஞ்சாங்க? முத்தம் கொடுத்தாங்க. அக்ரப் ஹாமித் சொல்றாரு, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கு, மா கப்பல்து மின்ஹும் அஹதுன், அவர்களில் ஒருவரையும் நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் நபியா இருக்கிறவங்க குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறாங்க, எனக்கும் 10 பிள்ளை இருக்கு, நான் யாருக்குமே முத்தம் கொடுத்தது இல்லைன்னு சொன்னையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹமத்தை எடுத்துட்டா நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க உள்ளத்துல ரஹமத் இல்லையா, இறக்க இல்லையா? குழந்தைகளை அன்போடும் இரக்கமோடும் அந்த குழந்தைகளை கொஞ்சி குழாவி முத்தமிடுவதும் சுன்னத்துங்க வாழ்க்கையில. நம்ம எல்லாருமே முத்தம் கொடுக்குறோம் தான், இல்லைன்னு சொல்லல.
ஆனா இந்த கண்ணோட்டத்துல பாருங்க, எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள், பிள்ளைகளை நாங்கள் முத்தமிடுகிறோம். அதுவும் சுன்னத். நம் வாழ்க்கையில நிறைய விஷயம் தெரியாம செய்யறதே சுன்னத்தா இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சுன்னத்தாக இருக்கிற விஷயத்தை நம்ம செய்யாம இருக்கிறோம். அன்பானவர்களை, யாரும் கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். ஹஜ்ரத் அவர்கள் குறை சொல்லுகிறார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் பார்க்க வேண்டாம். வாழ்க்கையின் நல்வழியை நான் சொல்லுகிறேன். பிடித்துக் கொள்வதும் அதை பிடிக்காமல் இருப்பதும் உங்களுடைய சாய்ஸ், உங்களுக்கான முயற்சி. தீனுல் ஹக்கை அல்லாஹ் அப்படித்தான் காட்டினான். சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை அல்லாஹ் காட்டினான். மனிதர்களில் யாரெல்லாம் நேரான பாதையை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை, நல்ல அந்தஸ்த, நல்ல ஜிசாவை, நல்ல கூலி அல்லாஹ் கொடுத்தா. யாரெல்லாம் அந்த நல்ல வெளியை விட்டு தீய வெளியில போனாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, அது போல சுன்னத்துனா என்ன என்பதை நான் உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அனைத்து சுன்னத்துகளையும் வாழ்க்கையில் பின்பற்றுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல்லுவானாக. ஒரு ஆண்கள் எடுத்துக்கங்க, ஆண்களுக்கு இதையெல்லாம் சுன்னத். நீங்க செய்யற சுன்னத்தெல்லாம் வேணாம். நீங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தாலே ஒரு சுன்னத்து வந்துடும். அது தெரியுமா? தாடி, லிஹியத், தாடி வளர்ப்பது சுன்னத். யாராவது எண்ணெயை ஊற்றி வளர்க்குறாங்களா? இல்லை அதுக்கு ஏதாவது தீனி ஈனி போட்டு சாப்பாடு போட்டு முடியை வளருன்னு சொல்றாங்களா? நம்ம என்ன செஞ்சா போதும்? ஒண்ணுமே செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு வாழ்க்கையில் சுன்னத்து நம்மளோடு வருகிறது. அன்பானவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மளை கொண்டு கபரில் வைக்கிற பொழுது இந்த தாடி நூறானியத்தாக வரும். இந்த தாடி நம்முடைய முகத்திற்கு ஒளிமயமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்தார். அந்த சஹாபிக்கு நாடியில ஒரே ஒரு முடி தொங்கிக்கிருச்சா, ஒத்த முடி, தாடியில ஒத்த முடிங்க. நான் பார்த்து அப்படியே அழகா சிரிச்சாங்களாம், புன்முறுவலா சிரிச்சாங்களாம். ஆனா அந்த மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த சஹாபி என்ன நினைச்சாங்களோ தெரியல. ரசூலுல்லாஹ் நம்மளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க நினைச்சிட்டு போய் அந்த ஒரு முடியையும் எடுத்துட்டு வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்துல மாறிடுச்சான். சொன்னாங்களா, அன்பானவரை நபித்தேன் தோழரே, அந்த ஒற்றை முடியில் ஹூரிலீன்கள் ஆடிக்கொண்டிருந்ததை நான் பார்த்து மனமகிழ்ந்தேன். உங்களுக்கு ஒத்த முடிதான் இருந்துச்சு, அந்த முடியில ஹூரிலீன் ஆடுவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தாடியில எத்தனை முடிகள் இருந்தா? ஆண்கள் தானே சொல்றது. தாய்மார்கள் நம்ம என்ன செய்யலாம்? தாய்மார்களே, நீங்கள் தான் உங்களுடைய கணவான்களை சரிப்படுத்த வேண்டும். குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான பொறுப்பு உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு கணவனிடத்தில், ஒரு ஆணிடத்தில் மனைவியின் சொல்லை தவிர வேறு மந்திரங்கள் எதுவும் இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில மனைவி உட்காருங்கன்னா உட்கார்றாங்க, நில்லுனா நிக்கிறாங்க. இது இல்லை ஹஜ்ரத் என்று சொன்னாலும் அதை இன்று மறுக்க முடியாத உண்மையாக இந்த சமுதாயத்தில் வளர்ந்து இருக்கிறது. அந்த சுன்னத்தை நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் எடுத்து வையுங்கள். அந்த சுன்னத்தை உங்களுடைய ஆண் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் எடுத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைக்கலாமா இல்லையா? இன்ஷா உனக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. எல்லா சுன்னத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குழந்தைகளை முத்தம் கொடுக்கலாமா இல்லையா? முத்தம் கொடுப்பதா? அந்த குழந்தைகளை முத்தம் கொடுக்கிறப்ப எங்கள் ரசூல் முத்தம் கொடுத்தாங்க, நான் கொடுக்கிறேன்னு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா இல்லை? இன்ஷா அல்லாஹ் பேர பிள்ளையை கொஞ்சுவது கூட சுன்னத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் இருக்கிறாங்க, பிள்ளைகளோட விளையாண்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வருது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மாரியத்துல் கிப்தியாவின் மூலமா ஒரு ஆண் பிள்ளை இப்ராஹிம் என்ற ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே மூத்தா போயிடும். அந்த வரலாறை சொல்றாங்க ஹஜ்ரத் அனஸ். ஒவ்வொரு நாளும் மாலை அசருக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகனார் இப்ராஹிமை பார்க்க ரசூலுல்லாஹ் போவாங்க. எங்க போவாங்கன்னா, இந்த மாரியத்துல் கிப்தியா அம்மாவோட வீடு மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே தூரமா இருந்துச்சு, அங்க அவங்க போவாங்க. அந்த மாரியத்துல் கிப்தியா அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொல்லன், இரும்பு செய்கிற கொல்லை என்ன செய்வாங்க, நெருப்புகளை மூட்டி
அதை ஊதி புகைகளாக உருவாக்குவான். புகையா இருக்கும், புகை கிளம்பும். அப்ப ரசூலுல்லாஹ் போறப்ப அந்த புகைகள் என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ்வுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நபி உங்க பிள்ளைய பாக்குறப்ப அந்த புகை ரசூலுல்லாஹ் மேல படும், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடி நான் போயிருவேன். ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க போய் அந்த கொல்லன்ட்ட சொல்லுவேன், ரசூலுல்லாஹ் வர்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு உன் வேலையை நிப்பாட்டி வை. நபி போற வரைக்கும் எந்த வேலையும் செய்யாத. ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸ் இவங்களும் போவாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அந்த தன்னுடைய பிள்ளை இப்ராஹீமை மடியில் வைத்து கொஞ்சி விளையாடி விட்டு மகரிபு தொழுகைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தன் பிள்ளையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டாங்க. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் எதுக்கு வருதுன்னா, இப்படி ரசூலுல்லாஹ் விளையாண்டுக்கு இருக்கிறப்ப அந்த நிலையில தான் ஒரு நாள் அசருடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் இப்ராஹீமை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற பொழுது வானவர் ரூகை கைப்பற்றுகிற வானவர் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட இப்ராஹீம் உயிரை கைப்பற்ற போகிறேன்னு சொல்றார். இப்ராஹீமுடைய உயிரை, யார? பிள்ளைய மடியில வச்சு கொஞ்சி விளையாடிக்கு இருக்க நேரத்தில் அந்த புள்ள மௌத்தா போகுது. ஒரு தந்தையாய் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தந்தையாய் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும் சொல்லி அந்த இப்ராஹீமுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாக சபூர் செய்கிறார்கள். பொறுமை காப்பதும் சுன்னத்துங்க, கஷ்டங்களை சகித்துக் கொள்வதும் சுன்னத்துங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படாத கஷ்டமா? தபூக்கில் ரசூலுல்லாஹ் நபித்துவம் வந்த ஆரம்ப காலத்துல இருந்து அபூஜஹலால் அபூலஹபால் எவ்வளவு அடிகள், எவ்வளவு துன்பங்கள், அந்த முள்ளுகளை புதைத்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற பாதையில முள்ள புதைச்சு வச்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் யாரையாவது திட்டினாங்களா, யாரையாவது சபிச்சாங்களா? தான் தொழுதுக்கு இருக்கிறப்ப ஒட்டக குடல ரசூலுல்லாஹ் மேல போட்டாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் யாரையும் திட்டாங்களா, ரசூலுல்லாஹ் சபிச்சாங்களா? யாரையும் திட்டலையே, சபிக்கலையே. அன்பானவர்களே, பொறுமை காப்பதும் சுன்னத். அல்லாஹ் நமக்கு ஒரு கஷ்டத்தை தந்தால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விற்காக தாங்கிக் கொள்வதும் சுன்னத். நீங்க லிஸ்ட் போட்டுக்கங்க சுன்னத்துகளை. நம்ம நினைச்சுக்கிட்ட மாதிரி நான் சுன்னத்து தொழுதுட்டேன், நான் தொப்பி வச்சுட்டேன், நான் தாடி வளர்த்துட்டேன், நான் இது மாதிரி சாப்பிடறப்ப சில சுன்னத்துகளை கைப்பற்றேன்ன்றது மட்டும் சுன்னத் அல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுக்க சுன்னத். வாழ்க்கையில கஷ்டங்கள் வர்றப்ப அந்த கஷ்டத்தை தாங்குங்க தாய்மார்களே. குறிப்பா தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் கஷ்டங்களில் துவண்டு விடுவர்கள் பெண்கள் தான். பிள்ளையை இழந்து விட்டால், கணவனை இழந்து விட்டால், யாரை இழந்து விட்டாலும், பொருளாதார இழப்பு ஏற்பட்டு விட்டால், எது இழந்து விட்டாலும் துவண்டு விடுவர்கள் பெண்கள். ஆண்கள் துவண்டாலும் வருத்தத்தை வெளிக்காட்டி கொள்ள விட்டாலும் உள்ளத்தில் இருக்கும். நான் சொல்லுகிறேன், சபுரை செய்யுங்கள், பொறுமையை கைப்பிடியுங்கள், கஷ்டங்களை நீங்கள் எதிர்த்திருங்க. ஏன்னா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்களை தாங்கினார்கள். தாயிஃபில் கல்லடிப்பட்ட பொழுது சபித்தார்களா? தாயிஃபில் கல்லடிப்பட்ட பொழுது சபித்தார்களா? யோசித்து பாருங்க. எத்தனை இடங்கள், எவ்வளவு பட்டியல் போடலாம், வரிசைய பட்டியல் போடலாம். இதெல்லாம் நபியா வச்சுக்கங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதரா சொல்றேன். ரசூலுல்லாஹ் எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க. 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைங்க. இந்த 7 பிள்ளையில ஃபாத்திமா அம்மாவை தவிர மித்த 6 பிள்ளைகளை ஒரு தந்தையாய் தன் கரத்தில் அடக்கம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
யோசிச்சு பாருங்க, நம்ம 7 பிள்ளையில 6 புள்ள நமக்கு இருக்கிற நிலை, நம்ம இருக்கிற நிலையில அந்த 6 பிள்ளைங்க மூத்தா போனா ஏத்துக்கிற முடியும்? ஒரு தந்தையாய் சொல்லுங்களேன், ஒரு அத்தாவா சொல்லுங்க, ஒரு அம்மாவா நீங்க சொல்லுங்க. 6 பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாய். தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் படாத கஷ்டமா, நபி அவர்கள் படாத அந்த துன்பமா? அனைத்து துன்பங்களிலும் பொறுமை காத்தார்கள். அதுவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். ஆகவே நாமும் கஷ்டங்களில் இன்ஷா அல்லாஹ் பொறுமையை கடைபிடிப்போமாக. இதை யோசித்து பாருங்க, இப்ராஹிமுடைய மரணம் எல்லாம் ரசூலுல்லாஹ் கொஞ்சி குலாவுகிற அந்த நேரத்தில் ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. அல்லாஹ் பொறுமையா இருந்தாங்களா இல்லையா? முன்னுதாரணம் அல்லவா? எல்லாவற்றிற்கும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுதாரணம். சோதனையிலும் சரி, அந்த சோதனையை ரப்புக்காக சகித்ததிலும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பின்பற்றலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, மனிதர்களோடு வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய சுன்னத்துகள் இருக்கிறது. ஒரு தந்தையாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க நம்ம சொன்னோம். ஒரு கணவராய் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க, தன் மனைவிமார்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எந்த மனைவியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டல. எந்த மனைவியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கல. எந்த மனைவியிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கோபத்தை காட்டல. கணவன்களுக்கு சொல்றேன், எந்த நேரத்திலும் எத்தனை 11 மனைவிமார்கள், வெவ்வேறு குணத்தோடு இருந்த 11 மனைவிமார்கள். இந்த 11 மனைவிமாரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்புறம் வாழலையா, மகிழ்ச்சியா வாழலையா? அந்த வாழ்க்கையும் சுன்னத்தல்லவா? ஒரு கணவனாய் தன் மனைவியிடத்தில் அன்பாய் பாசமாய் மனைவிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மனைவிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஸல்லல்லாஹு செஞ்சாங்களா இல்லையா? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சு வந்த பின்னாடி ஓட்டப்பந்தயம் ஓடணும், ரன்னிங் ரேஸ். என்ன ஓடுனாங்க? ரன்னிங் ரேஸ். அந்த ரன்னிங் ரேஸ்ல ஆயிஷா அம்மா ஜெயிச்சிட்டாங்களாம். யார் ஜெயிச்சிட்டா? ஆயிஷா. வலம்மா கசூரத்து லஹ்மி, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் கொஞ்சம் வயசு கொஞ்சம் காலம் கண்டு என் உடம்பெல்லாம் கொஞ்சம் சதை போட்டு நான் கொஞ்சம் குண்டான போல, நான் கொஞ்சம் குண்டாயிட்டு. கல்யாணம் முடிச்சவங்க சிறுசா இருப்பாங்க, கல்யாணம் கொஞ்சம் வாழ்க்கை வாழ்ந்தனையும் கொஞ்சம் சதைகள்லாம் போடுறது குண்டார சகஜம் தானே. ஆயிஷா அதே சொல்றாங்க, லம்மா கசூரத்து லஹ்மி, என் கொஞ்சம் கறியெல்லாம் கொஞ்சம் குண்டாகி கொஞ்சம் அதிகமான பொழுது சபக்கனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முந்திட்டாங்க. அப்போ 2 தடவை நடந்திருக்கு ஓட்டப்பந்தயம். ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது யாரு? ஆயிஷாமா. 2வது கொஞ்சம் ஆயிஷாமா குண்டான பின்னாடி ஜெயிச்சது யாரு? சபகனி, ரசூலுல்லாஹ் என்னை முந்திட்டாங்க. சொல்லலாம் சொல்லிட்டு இப்போ நம்மளா வந்து என்ன சொல்லுவோம், வீட்டுக்கார மாட்டப்ப, பாத்தியா நான் ஜெயிச்சிட்டி உனைய, அப்படியே தான். ஆம்பளையிட்டெல்லாம் போட்டி வச்சுக்கிடக்கூடாது. ஆம்பளைனா சும்மா நினைச்சியா, நீ பொம்பளையா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் முதல்ல ஜெயிச்சிட்டேன்னா எப்பயுமே நீயே ஜெயிச்சிருவ, அப்படியா ரசூலுல்லாஹ் பேசுனாங்க? ஹாதா விதாக்கை ஆயிஷா சொன்னாங்க, இந்த வெற்றி அந்த வெற்றிக்கு சமமா போச்சுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு நீ ஜெயிச்சு, இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வேற எதுவும் பேசலை. இன்னைக்கு நம்ம ஆம்பளையில் எடுத்துக்கங்களேன், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எடுத்துக்கங்களேன். அந்த ஜெயிச்சுட்டா போதும், அந்த ஆண் திமிரு, ஆண் ஆதிக்கம். அன்பானவர்களே, பெரியவர்களே, மனதில் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்மளுடைய நிலைகளை சொல்லுகிறேன், நம்மளுடைய வாழ்க்கை இது எல்லாம் சுன்னத். அன்போடு கணவன் மனைவியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க. அப்ப ஒரு பெரியவர் சொல்றாரு, வயது முதிர்ந்தவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில 2 சுன்னத்தை தான் அவர் பின்பற்றலையா, எல்லா சுன்னத்தையும் பின்பற்றிட்டாராம். என்ன செய்யலையா? 2 தான். அந்த 2 வந்து என்னன்னா, இந்த ஓட்டப்பந்தயம், மனைவியோட ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடவே இல்லையா. இது சுன்னத்துன்னு எனக்கு தெரியறப்ப எனக்கும் வயசாயிருச்சு, என் மனைவிக்கும் வயசாயிருச்சு. இதுக்கு மேல என்னால நம்ம எப்படி ஓட்டுப்பந்தயம் ஓட முடியும்? அதனால அதை நான் செய்யல.
அப்ப யோசித்து பாருங்க, மனைவிகளோடு ஓட்டப்பந்தயம் ஓடுறது சுன்னத்து தான் இன்ஷா அல்லாஹ். அதுவும் சுன்னத்து. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம். ஒரு கணவன் மனைவி ஒரு தட்டில் சாப்பிட சுன்னத்து. ஒரே டம்ளரில் பால் அருந்தினோம். நம்ம செய்வாங்க இந்த காலத்துல. ஒரு சில நம்ம மாற்று மதத்தவர்கள் சகோதர சமுதாயத்துல பழக்கம் இருக்குது. கணவன் குடிச்சு மிச்சம் குடிச்ச பாலை மனைவி குடிக்கணும் ஒரு பழக்கத்தை மாற்று மத வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆளுகளும் ஒரு சில பேர் செய்யறாங்க அன்புல. ஆனா ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட நீங்க குடிச்சிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். மனைவி குடிச்சு அந்த மனைவியின் எச்சில் பால ரசூலுல்லாஹ் குடிச்சாங்களாம். ஹதீஸ்ல வருது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னைய குடிக்க சொல்லி அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, இந்த டம்ளர்ல நீ எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சுன்னு கேட்டு அதே இடத்தில் வாய் வைத்து கொடுத்து சொன்னார்கள், யா ஆயிஷா ஹாதல் லபனு அதக்குன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பால் கொஞ்சம் டேஸ்டா இருக்கே, கொஞ்சம் சுவையா இருக்கே. மனைவியை குசிப்படுத்துகிறார்கள், மனைவியை சந்தோஷம் ஊட்டுறாங்க ஸல்லல்லாஹு. எங்க ஒரு நபியா இதெல்லாம் செய்யணுமா? இல்ல. நான் கேட்கிறேன், ஆயிஷா அம்மாவுக்கும் ரசூலுல்லாவுக்கும் அவர்களுடைய அந்தர வாழ்க்கையில் நடந்தத ஆயிஷா அம்மா எதுக்குங்க ஹதீஸா சொல்லணும்? எதுக்கு ஹதீஸா சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்லணும்? நம்ம வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வை அந்த ரங்கத்திலும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ரங்கத்திலும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். ஹிதாயாவுடைய ஆசிரியர் சொல்லுவார், ஆயிஷா அம்மா மட்டும் இல்லைன்னா ஷரியத்துல 3/4 கிடைச்சிருக்காது. ஹிதாயாவுடைய ஆசிரியர் சொல்லுவார். ஏன்னா ஒரு கணவனாய் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று வருகிற ஹதீஸ்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்தது ஆயிஷா அம்மா தான். ஆயிஷா அம்மா மட்டும் இல்லைன்னா ஷரியத்துல 3/4 நமக்கு கிடைச்சிருக்காது. கணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஒரு தட்டுல சாப்பிட்டோம், ஒரு டம்ளர்ல குடிச்சோம், ஒரே வாளி தண்ணீரில் குளித்தோம் என்று சொல்கிறார்கள் ஆயிஷா. இன்னைக்கு என்ன சவரு வேற டேங்கு வச்சுக்கிட்டு எவ்வளவு வேணா திருந்தி விட்ட தண்ணி. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறதா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போய் கிணறுகள்ல ஒரு வாளி தண்ணியை தூக்கிட்டு வந்து குளிக்கணும். முந்தைய காலத்துல எங்கேயும் அப்படி இருந்திருக்கலாம் ஆரம்ப காலங்கள்ல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போடுவோம் அந்த தண்ணியை மெத்துறதுக்கு. தண்ணி கம்மியா தானே இருக்கும், டக்கு டக்குன்னு போட்டி போட்டு நாங்க சண்டை போடுவோம். அன்பான தாய்மார்களே, ஒரு கணவன் மனைவியாய் ஒரு கணவன் மனைவியிடத்தில் வாழுகிற சுன்னத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதுவும் சுன்னத்து தான். நாம் நினைக்கிறோம் சுன்னத்துனா வெறும் முன் சுன்னத்து பின் சுன்னத்து மட்டுமல்ல, எல்லாம் சுன்னத்து, வாழ்க்கை முழுக்க சுன்னத். இந்த சுன்னத்துகளை எல்லாம் நாம் விடாமல் பேணினால் நிச்சயம் நம்முடைய முகப்பத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் அடையும். ஹஜ்ரத் நல்ல தலையங்கத்தை தான் கொடுத்தார்கள். சுன்னத்தை பின்பற்றுவோம், முகப்பத்தை வெளிப்படுத்துவோம். நிச்சயம் அதுதான் நம்மளுடைய முகப்பத். நம்ம சொல்றோம், எங்க ரசூலுல்லாஹ் எங்களுடைய தலைவர். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி யார்? உங்களுடைய உயிரை விட மேலானவர்கள். நம்ம யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. எங்க ரசூலுல்லாஹ் எங்களை விட மூத்தவர், எங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பெரியவங்க, எங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி, எல்லாருமே சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா சொல்ல மட்டும்தான் செய்யறோம். எதிலே வெளிப்படுத்துறோம் அந்த முகப்பத்தை? எதுலங்க வெளிப்படுத்துறோம்? இந்த முகப்பத்தை வெளிப்படுத்துவது ஒரே வழி சுன்னத்தை பின்பற்றுவதுதான். ஒவ்வொரு செயலையும் பாருங்க, என் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே, நான் செய்கிறேனே, எங்கள் பெருமானார் இப்படி வாழ்ந்தார்களே, நாங்கள் இப்படி வாழுகிறோமே, எங்கள் பெருமானார் எல்லாத்திலும் முகமன்னோடு பேசினார்களே, நாங்கள் முகமன்னோடு பேசுகிறோமே. வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களும் எல்லா வஸ்துகளும் சுன்னத். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. நபியோடு ஜெராக்ஸா வாழ்ந்தாங்க சஹாபாக்கள். அச்சு அசல் நகலாக வாழ்ந்தார்கள். ஒரு தடவை சொல்லப்படுது, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை படைக்கு வெளியே போறப்ப, ஒரு ஊரை தாண்டி போறப்ப, தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து அலி ரலியல்லாஹு இறங்கி கொஞ்சம் தூரம் போய் ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வந்தாங்களாம்.
நாங்களாம் எண்ணிக்கிட்டோம் அவங்க இன்னியால் அவங்க சிறுநீர் கழிக்கிறாங்க அவங்களுக்கு. ஆனா அவங்க செயலை பார்த்தா சிறுநீர் கழிச்ச மாதிரி தெரியல, சும்மா உட்கார்ந்து எதிர்த்து வந்துட்டாங்க. நாங்க கேட்டோம், என்ன அதில் தள்ளியே உங்களை பார்த்தா சிறுநீருடைய தேவையை கழிச்ச மாதிரி தெரியலையே, நீங்க எதுக்கு அங்க சம்பந்தம் இல்லாம போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்க? அப்ப அதில் தள்ளியில் இல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையில் ஒன்றாக வந்த பொழுது இந்த இடத்தில் பெருமானார் அமர்ந்து சிறுநீர் கழிச்சாங்க. எனக்கு சிறுநீர் வராட்டினாலும் எங்கள் பெருமானார் அமர்ந்த இடம் நான் அமர்கிறேன், அது சுன்னத்துன்னு சொன்னாங்க. எப்படி சுன்னத்தை பெறுகிறாங்க? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க, அவங்களுக்கு சிறுநீர் வந்தனாலதான், அதெல்லாம் இங்க தேவையில்லை. பெருமானார் உட்கார்ந்தாங்க, நான் உட்கார்றேன். இன்னொரு நபித்தோழர் சொல்லுகிறார், இன்னொரு நபித்தோழர் என்ன செஞ்சாரா, ஒரு இடத்துல வந்து இருக்கப்ப சம்பந்தமே இல்லாம அவர் அப்படி தலையை அப்படி குனிஞ்சு போனாராம், தலையை அப்படி குனிஞ்சுக்கிட்டாராம். எல்லாம் பார்த்து என்னங்க நல்லா வந்து திடீர்னு தலையை குனிஞ்சிங்க. நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வர்றப்ப இந்த இடத்துல ஒரு மரக்கிளை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரக்கிளையில் முட்டி விடக்கூடாதுன்னு குனிஞ்சாங்க. அப்ப நாங்க கேட்டோம், இப்பத்தான் மரக்கிளை இல்லையே, மரக்கிளை இல்லாட்டினாலும் சுன்னத்து இல்லாம போகுமான்னு சொன்னாங்க. மரக்கிளை அல்ல, மரக்கிளைக்காக நான் குனியல, எங்கள் பெருமானார் குனிஞ்சாங்க, நான் குனியறேன். இது சஹாபாக்களுடைய சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு மனிதர் வர்றார். யாருன்னா ஒரு குறைஷிகள்ல ஒரு முக்கியமான ஆளு, பொறுப்புதாரி, பெரிய ஆள். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கறல, பெரிய நல்ல 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 வசதியானவர். வந்தனையுமே ரசூலுல்லாஹ் மதீனால வேற ஒரு விஷயமா சந்திச்சு பேசிட்டு வர்றப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, தன் தோள்ல இருந்து அந்த துண்டை தூக்கி அந்த சபையில விரிச்சு அந்த மனுஷரை உட்கார வச்சாங்களாம். இப்ப நம்ம நினைக்கலாம், அவரதே முஸ்லீமே இல்லையே, ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி உட்கார வைக்கணும்? முஸ்லிம் அல்லவர்கள் அல்ல, மனிதர்களில் கண்ணியமானவர்கள் வந்தால் நீங்கள் கண்ணியத்தோடு நடங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மனிதர் மட்டுமல்ல, மனிதர்களில் கண்ணியமானவர் அவர். அவருடைய கண்ணியத்துக்கு குறைவா நீங்க நடக்காதீங்க. நான் அசத்து இருக்கிறேன், நீங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கு கூட எதுக்கு சேரக்கூடாது, நானும் கீழே பயன் பண்ணலாம்ல? அது பேச்சாளருக்கு என்று ஒரு மரியாதை, பேச்சாளருக்கு இந்த மாதிரி ஒரு மனிதருக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. அது முஸ்லீமா காஃபிரான நீங்க பார்க்காதீங்க, மனிதராக பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் கொடுத்தாங்க. அதோட அந்த வரலாறு முடியல. அந்த ஹதீஸ் அப்படியே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் வந்த விஷயத்தை பேசிட்டு போறாரு. அவர் எதுக்கு வந்தாரோ அந்த வந்த விஷயத்தை என்ன செஞ்சிட்டாங்க, பேசிட்டு போறாங்க. இப்போ நம்மள்ட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட பேசிட்டு போனால் நம்ம என்ன செய்வோம்? இஸ்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதானே செய்வோம், அதானே செய்வோம். என்ன செய்வோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், ஊரின் எல்லை வரை போய் வழி அனுப்புவாங்களாம். எங்க வெளியே இருப்பாங்களாம்? அது என்னமோ கொஞ்சம் தொழுகையுடைய நேரம் ஆயிடுச்சு, நுகருக்கு நெருக்கமா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, நான் தொழுக வைக்க போகணும், இவரை போய் நீங்க ஊரின் எல்லை வரைக்கும் போய் விட்டு வாங்க. தன்னால செய்ய முடியலனாலும் தனக்கு ஒரு பொறுப்புதாரியை நியமிச்சு அனுப்புறான். சரி, சொன்னது ரசூல் அல்லவா, சஹாபாக்கள் மறுப்பாங்களா? மறுக்க மாட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு கூட்டு போறாங்க. அவங்கள ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார வச்சு, அவர் ஒட்டகத்துல வந்திருக்கார், யாரே வந்தவர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. சுடுமணல், லுகருடைய நேரம், வெப்பம் தாங்கல, முஆவியா செருப்பு போடல, காலு கொதிக்குது. மேல உட்கார்ந்தவர்கிட்ட கேட்கிறாரு, காலு ரொம்ப சுடுது, என்னையும் உங்க ஒட்டகத்துல ஏத்திக்கங்க எல்லை வரைக்கும். அவர் சொல்லிட்டாரு, நீ யார், உனைய எப்படி நான் ஏத்துவேன்? நம்மளா தான் நீ போனப்போ போட்டப்ப எனக்கு என்ன தெரியாது, அதானே செய்வோம். கேட்ட அவன் மரியாதை. அன்பானவர்களே, மரியாதையை எதிர்பார்த்து மரியாதை கொடுப்பதல்ல. இன்னைக்கு அப்படித்தான் எல்லாம் ஆகி போச்சு. ஒரு ஹாஜியாரை கேட்டாங்க, ஹாஜியார் நான் நல்லா இருக்கீங்களா, முசாவெல்லாம் செஞ்சுட்டு, என்ன ஹாஜியார் உங்க மகை கல்யாணத்துல உங்க தம்பியை பார்க்கவே முடியலையே? அதாவது சார்,
அவன் மக கல்யாணம் வச்சவன் என்னை கூப்பிடல சார். அஜியா ஒரு ஹாஜியார் சொல்ற வார்த்தை அது. ஹாஜியார் இப்படி சொல்றாரு, என்ன சார், எனக்கு அவனுக்கு சின்ன சண்டை இருந்துச்சு, அவன் மக கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல, அதுக்கு நான் என் மகன் கல்யாணத்துக்கு. எங்க பள்ளிக்கு பள்ளி வாங்குவதா இஸ்லாம்? சில்மன் கதாக் வாஃபுமன் லலமக், எத்தனை வார்த்தைகள், முத்தாய் பதித்த வார்த்தைகள். துண்டித்த உறவை சேர்ந்து வாழுங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள். எங்கள் முத்தான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையாங்க? அவர் செஞ்சா இவர் செய்வாராம். இது சுன்னத்தா இல்ல பிரதி உபகாரமா? யோசிச்சு பாருங்க நீங்களே. ஒருத்தவங்க செஞ்சா நம்ம செஞ்சா அது பள்ளி பிரதிபலன் தான். அவன் கிடைக்கிறான், அவன் முட்டா போய் அவன் தப்பு செஞ்சுட்டான். நம்ம அப்படி இருக்க கூடாது. செய்யறவங்க தானே முஸ்லீம், அவங்க தானே ஹாஜி. ஹாஜி செஞ்சு என்ன ஆயிர போகுது? இந்த ஹஜ் செஞ்சு என்ன ஆயிரு? தன்னை ஹாஜின்னு சொல்லிட்டா மட்டும் சரியாயிருமா? அன்பானவர்களை எதற்கு சொல்லுகிறேன், ஒரு இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயம் பேசலாம். ஆனால் நேரம் குறைவான நேரங்கள், இரவுக்குள்ள முடிச்சுக்கணும். ஏன்னா அதுவும் சுண்ணத்து. பெண்களை இரவுக்கு மேல ரொம்ப நேரம் தாமதமா வைக்கவும் சுண்ணத்து. அப்ப அசல் சுண்ணத்தை பத்தி பேசி 11 மணிக்கு பொம்பளையில வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாலும் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா சுண்ணத்தை பேசி சுண்ணத்தை பேணாம வந்துடக்கூடாது. பெண்களை விரைவாக அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 1/4 மணி நேரத்திற்குள்ள முடிவுக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் சரியாக 1/4 மணி நேரம். வாட்சிய மணி வேணா நீங்க பாத்துக்க. வசனத்தை சொல்றாங்க, தாய்மார்களே, நான் உங்களைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். தாய்மார்களை நீங்க நினைச்சு பாருங்களேன். நான் சொன்னது கல்யாணத்தை கூப்பிடுறது ஒரு உதாரணம் சொன்னேன். இன்னைக்கு சாதாரண வாழ்க்கையில எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? பக்கத்துல எதையாவது கொடுத்து வாங்கினா கூட, நான் அன்னைக்கு உப்பு கேட்டேன், அவ உப்பு கொடுத்தாளா, இன்னைக்கு நான் மட்டும் உப்பு கொடுக்க. உப்பு இல்ல, வீட்டுல சோறு வச்சுட்டீங்க, உப்பு கொடுக்கான்னு கேட்டோம். ஏன் அன்னைக்கு வந்து உன்கிட்ட கேட்டீண்டி, நீ கொடுத்தியா? நான் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். இந்த அற்ப உதவிகளை தடுப்பவருடைய தொழுகையாளிக்கு கேடுன்னு சொல்றான் அல்லாஹ். இதெல்லாம் சின்ன அற்ப உதவி, சின்ன ஹெல்ப். இந்த அற்ப உதவிகளை யார் தடுக்கிறாங்களோ, தாய்மார்களே, உங்கள் மனதில் விதைத்துக் கொள்ளுங்கள். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் எங்கள் பெருமானார் வாழ்ந்த மாதிரிதான் வாழ்வேன். இன்ஷா அல்லாஹ் முடி வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? இந்த வரலாற்றுக்கு வருவோம். மாவியாடியில் என்ன கேட்டாங்க, ஒட்டகத்துல ஏத்திக்கங்கன்னா அவர் சொல்லிட்டார் முடியாது. முடிஞ்சா வாயிலாண்டா திரும்பி போயிருவாங்களா? இல்ல. ஏன் போக மாட்டாங்க? வேலையை கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா. இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வராரு, ஒன்னும் சூடு தாங்க முடியல. திரும்பி கேட்கிறாரு, எப்ப என்னை ஒட்டகத்துல ஏத்துக்கிறனாலும் பரவாயில்ல, நீ ஒட்டகத்துல தானே உட்கார்ந்து இருக்க, உன் செருப்பையாவது கொடு, செருப்பையாவது கொடு. முடியாது, என் செருப்பு போற தகுதி உனக்கு இருக்கா? சரி, இதுக்கு மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மேலவே கூப்பிட்டு மதீனாவின் எல்லை வரை வழி அனுப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. சரியா 50 வருஷம் இந்த நிகழ்வு நடந்து, சரியா 50 வருஷம். வரலாற்றை பின்னால் சென்று பார்க்கிறோம். குதிரையின் முன்னால் காலின் சூடை தாங்கி மணலிலும் வெற்று மணலிலும் நடந்து வந்த ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக, அமீருல் முஃமினீனாக, ஹலீஃபாவாக வந்திருக்கிறாங்க. 50 வருஷம். அந்த ஒட்டகத்துல வந்தார்ல ஒருத்தர், அவர் வசதி வாய்ப்பெல்லாம் இழந்து ஏழையா மிஸ்கீனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆகி ஜனாதிபதிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்க வராரு. பாருங்க அல்லாஹ் எப்படி நடத்தாட்டுகிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில வசத்தில இருக்கிறோம். இந்த உயர்வு என்றும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகமே நிரந்தரம் அல்ல. வயநாட்டில் எத்தனை பணக்காரர்கள், எத்தனை சொத்து மதிப்புள்ளவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இன்றைய அவர்களுடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாய் போய்விடவில்லையா? வயநாட்டை சிந்தித்தும் அல்லாஹ் இந்த உலகத்தில் இது போன்ற பேரழிவுகளை கொடுத்தும் எதற்கு கொடுக்கிறான்? படிப்பினையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறான். வாழ்க்கையில் அன்பானவர்களே, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல. சமீபத்தில் நம்முடைய பாளையத்தில் ஒரு இளம் வயதுடைய ஆலிமுடைய மரணம் அனைத்தையும் உலுக்கி கொண்ட மரணம் அல்லவா? திருமணம் முடித்து 2-3 மாதங்கள் அந்த மனைவியோடு வாழ்ந்து
குடும்பத்தின் மூத்தவராய் இருந்து குடும்பத்தை தந்தைக்கு பின்னால் பேண வேண்டிய இடத்தில் இருந்த அந்த மாலிமுடைய மரணம் யாராவது சொல்ல முடியுமா? வயசானதான் மூத்தா போவாரு, வயசு இல்லைன்னா மூத்தா போக முடியாது. எதுவும் இந்த காலத்தில் சொல்ல முடியாது. மரணம் எல்லாவற்றுக்கும் வரும். இதெல்லாம் ஒரு படிப்பினங்க, இதெல்லாம் ஒரு படிப்பினை. எல்லாத்துக்கும் வயநாடாக இருக்கட்டும், இந்த இளம் ஆலிம்களுடைய மரணமாக இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். வயநாட்டை பார்த்து தெரிய வேண்டும். எப்படி மாளிகைகள் மாளிகைகள் கட்டி வசதி வாய்ப்போடு வாழ்ந்தானே, இன்று மண்ணோடு மண்ணாய் போய்விட்டானே, மண்ணிற்குள் மண்ணாய் போய்விட்டானே. உயிரோடு திரும்பி ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறான் அல்லவா? அவை வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இனி அந்த வாழ்வையை அவன் வீட்டுக்கு கொண்டு வரணும். அல்லாஹ் அது மாதிரிதான் அந்த வாழ்க்கையை அங்க புரட்டி கொடுக்கிறான். செருப்பில்லாமல் நடந்த ஹதரத்து முஆவியா அமீருல் முஃமினாய் ஹலீஃபத்து ரசூலாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் உனக்கு செருப்பு தரமாட்டேன், ஒட்டகத்தில் உன்னை ஏத்த மாட்டேன்னு சொன்ன அந்த தலைவர் எங்க வராரு? வேலை கேட்டு வராரு. அது யாருகிட்ட? அந்த முஆவியாட்டே கேட்டு வர்றாரு. எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்தவர், இவர் முஆவியாவுக்கு இப்படி செஞ்சவர்னு எல்லாத்துக்குமே சபையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி முஆவியாவுக்கும் தெரியும் இவர் தான் அவருண்டு. இதோட கையிலட்டு என்னன்னா அவருக்கும் தெரியும் இவர் தான் முஆவியா, இவரைத்தான அன்னைக்கு அப்படிலாம் செஞ்சோமே. முஆவியா என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து தன் மேல் போட்டிருந்த அந்த துண்டை எடுத்து விரித்து அவரை உட்கார சொன்னார். கூட இருந்தவங்களுக்கெல்லாம் சாக்கு. மக்களில் கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்தணும். சரி, இப்போ அவருக்கு சாதாரணமான சில தானே இருக்கிறாரு, இவருக்கு எதுக்கு முஆவியா செஞ்சாங்க? கேட்டாங்க, என்ன முஆவியாவே, இவர் உங்களுக்கு செருப்பு கூட கொடுக்காதவர், இவருக்கு உங்களுடைய ஆடையை விரிச்சு உட்கார வைக்கிறாங்களே. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதே மனிதர் மதீனாவிற்கு வந்த பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிச்சு உட்கார வச்சாங்க. அப்ப நான் செய்த சுன்னத் அல்லவா? இது என் வழிமுறை அல்லவா? அன்பானவர்களே, சுன்னத்துகள் எல்லா வாழ்க்கையும் சுன்னத், ஒவ்வொரு அசைவும் சுன்னத். கணவன் மனைவி மத்தியில் வாழுகிற வாழ்க்கை சுன்னத், தந்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுன்னத். பிள்ளைகளை அன்போடு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை மட்டுமல்ல, எல்லா குழந்தைகளையும் அன்போடு பாருங்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிறுவிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளுங்கள், பெரியவரிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நிறைய மஹல்லாக்கள் இருக்குது. இந்த மஹல்லால் அப்படி இருக்கான்னு தெரியல. பள்ளிகளிலே தொழு வருகிற சிறுவர்களை துரத்தி விடுகிறார்கள். சின்ன பையன் சேட்டை செய்கிறேன், விளாடுறேன், தூக்கி போடுறேன், இவன் இருந்தால் தொழுக மாட்டேன், மற்ற தொழுகையாளிக்கு கெடுதலா இருக்கு, இறைஞ்சலா இருக்கு. அப்படி நீங்கள் விரட்டி விட்டால் நினைத்துக் கொள்ளுங்கள், நாளை வளர சமுதாயம் இந்த பள்ளிக்குள் இருக்காது. ஏங்க பிள்ளைங்க அவன் சேட்டை செய்யறான், என்ன செய்யறது? பிள்ளை என்ன சேட்டை செய்யத்தான் செய்யும், செஞ்சாதான் அது பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் எப்பயும் வீட்டில் யானை சவாரி செய்வாங்க ஹுசைனுக்கு. அவன் செய்யறோம் இல்லையா, புரிஞ்சு பேர ஏறிக்கப்பா அப்படி நடக்க, யானை நட. அது மாதிரி நம்மளும் பிள்ளைகளை யானை நடக்கிறது சுன்னத்துங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஜ்தா போனனையும் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்களோ தெரியல, ரசூலுல்லாஹ் நம்மளை ஏறத்தான் சொல்றாங்க சொல்லி ஏறி உட்கார்ந்துட்டாரு. ஏறி உட்கார்ந்துட்டார். சஹாபாக்கள் சொல்றாங்க, தாளத்தி சலாத்து, தொழுகை நீண்டுக்கிட்டே இருக்கு சஜ்தா. ஏன்னா அந்த புள்ள இறங்கணும், இறங்கினா சொல்ல எந்திரிக்க முடியும். ஏன்னா பின்னாடி யாருக்குமே தெரியாது, எல்லாமே சஜ்தால இருக்கிறாங்க. எந்த வருது? ஹத்தா எதுன்னு அண்ணன் நபியை கதை குபில. நாங்க என்ன நினைக்க தோணிருச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களோ அப்படி நினைக்கிற அளவுக்கு நாங்க போயிட்டோம். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. தொழுகையை முடிச்ச பின்னாடி நாங்க கேட்டோம், எதற்கு நீங்க இப்படி செஞ்சீங்க யா ரசூலல்லாஹ்? சஜ்தா ரொம்ப நீண்டு போச்சு. அவன் சொன்னாங்க, இது மாதிரி நான் சஜ்தா செஞ்சப்ப என் பேரை ஹுசைன் ஏறிட்டாரு, முதுகுல உட்கார்ந்துட்டாரு. நான் அவரை இறக்கி விட்டு எந்திரிக்கிறான் தான் பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என் தலையை தன் ரெக்கையை வைத்து அமைக்கி விட்டு சொன்னாங்க, ஹுசைன் விளையாடி முடியும் வரை நீங்கள் எந்திரிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு. யார் உத்தரவு? இப்ப சொல்லுங்க, பள்ளியில குழந்தை விளையாடுறது தப்பா சரியா? அன்பா சொல்லுங்க, விளையாடக்கூடாதுமா, தொழுகை கண்ணியமானதுமா. நம்ம அந்த அன்பை ஊட்டி வளருங்கள், அந்த பிள்ளைகள் திருந்துவார்கள். டெய்லி வராத வெளியே போடா
அப்படின்னா அந்த பிள்ளை பாலியல் பக்கமே வராது. நாளை வாலிப சமுதாயம், நாளை இளைஞர் சமுதாயம், நம்ம நினைக்கிறோம் இளைஞர் சமுதாயம் கெட்டு போய்விட்டது, இளைஞர் சமுதாயம் வழிகட்டில் போய்விட்டது. இளைஞர் சமுதாயம் சிறு குழந்தைகளிலிருந்து நீங்கள் தர்பியத்தை ஒழுங்காக கொடுத்தால், அந்த நல் வளர்ப்பை நீங்கள் கொடுத்தால், அந்த குழந்தை இளைஞனாய் நல்ல இளைஞனாய் வருவான், நல்ல ஆணாக வருவான், நல்ல பெண் பிள்ளையா இருந்தால் நல்ல பெண்ணாக வருவாள், நல்ல மனைவியாக வாழ்வாள், ஆண் பிள்ளையாக இருந்தால் நல்ல கணவனா வாழ்வா. எங்க தர்பியத்தை கொடுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கொடுத்தார். அன்பானவர்களே, இதெல்லாம் வாழ்க்கையில் சுன்னத். சுன்னத்துகளில் நாம் வெறுமனே நான் இந்த விஷயங்களை நான் சுன்னத்தை செய்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். சுன்னத்துகள் நிறைந்து இருக்கிறது. எல்லா சுன்னத்துகளையும் நாம் பேணி வாழுகிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. பெரியோர்களை மதித்து வாழுங்கள், சிறியவர்களை அன்போடு அரவணைத்து வாழுங்கள். எங்கள் பெருமானார் சொன்னதை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் அந்த நல்ல நசீபை நமக்கு தந்தருவானாக. துண்டித்து வாழுகிற உறவை இணைத்து வாழுங்கள். உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள் என்ற நபியின் வார்த்தைகளை காப்பாற்றுகிற மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி தந்தருவானாக. கண்ணவிலும் நனவிலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டு தரிசிக்கிற நல்ல நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக. வாழுகிற காலமெல்லாம் எல்லா சுன்னத்துகளையும் பேணி பிடித்து வாழுகிற நசீபை அல்லாஹ் தந்தருவானாக. நாளை மதீனா மாநகரிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்க யா ஸஃபியல் முத்னிபீன் என்று சலாம் சொல்லுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருவானாக. நாளை உயர்ந்த சொர்க்கத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியின் கீழ் இருக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. பிஜாயி ஹக்கி நபியில் முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் பொருத்தினார். அல்லாஹ்வுடைய எல்லா ஹலாலான ஆஜத்துகளை தேவைகளை நிறைவேற்றி தந்தருவானாக. இந்த மண்ணறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய கபரை அல்லாஹ் விஸ்திரமான ஒளிமயமான கபராக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இறுதியாக பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லியவராக நாம் இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ், அலா யாசீன் ஹபீபில்லாஹ். சொல்லுங்க. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் மக்கி ரசூலில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் மதனி ஹபீபில்லாஹ், அலல் மதனி ஹபீபில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ், ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ், அலா யாசீன் ஹபீபில்லாஹ். بجاه حق نبي المصطفى وآله وصدقه الوفا. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم أنت السلام ومنك السلام إليه يرجع السلام بحينا ربنا بالسلام وأدخلنا دار السلام وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام اللهم أحينا على كتاب والسنة اللهم أحينا على كتاب والسنة اللهم أحينا على كتاب والسنة وأمتنا على الإيمان والتوبة برحمتك يا أرحم الراحمين يا الله கிருபை ரஹ்மானே பெருருளாளனே பெரும் குடையாளனே எங்களுடைய குற்றங்கள் குறைகளை அனைத்தையும் மன்னித்து தருவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் அனைவரும் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து தருவாயாக உலகில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் அனைவரும் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து தருவாயாக கிருபையுள்ள ரஹ்மானே இந்த மஜ்லிஸை எந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோமோ அண்ணலின் மீது முகப்பத்தை வெளிப்படுத்துகிற அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக இந்த மஜ்லிஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவிலே அவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு சேர்ப்பானாக அல்லாஹு தஆலா இதன் மூலமாக இந்த பயானிற்காக பாடுபட்ட அத்துணை பேர்களுடைய நல்ல கலாஹாஜத்துகளை அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக அல்லாஹ் கிருபை ரஹ்மானே இந்த உலகத்தில் நித்திய ஜீவையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மூதாதையர்களும் எல்லா பெற்றோர்களும் எங்களுடைய உஸ்தாதுமார்களும் எங்களுடைய மசாயிமார்களுக்கும் நீண்ட ஹயாத்தை ஆரோக்கியமான வாழ்க்கையை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தருவாயாக யா அல்லாஹ் எங்களை விட்டு மரணித்து விட்டு வெண்ணறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மசாயிமார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அவருடைய கபரை எல்லாம் அல்லாஹ் ஒளிமயமான கபராக ஆக்கி வைப்பாயாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் யா அல்லாஹ் அவர்களின் சொர்க்கத்தினுடைய நசீபை தந்தருள் யா அல்லாஹ் அவர்களையும் எங்களையும் நாளை சொர்க்கத்திலே எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழ் ஒன்று சேர்கிற நசீபை தா யா அல்லாஹ் நாளை சொர்க்கத்திலே மஹ்ஷரிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் அந்த ஹவுலுல் கௌதர் தண்ணீரை வாங்கி பருகுகிற நசீபை எங்களுக்கு தா யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே பேரருளாளனே எங்கள் பெருமானார் மீது ஸலவாத் சொல்கிற நசீபை இந்த நாவிற்கு தந்தருள் யா அல்லாஹ் எங்கள் பெருமானாரின் வழிமுறையை வாழ்க்கை முழுக்க பின்பற்றி வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வம்சங்களுக்கும் தந்தருள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த சிறார்கள் இந்த இளம் பிஞ்சுகளுடைய இந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் உன்னுடைய சுன்னத்தை உன்னுடைய சமீபுடைய சுன்னத்தை பதிய செய்துவிடு யா அல்லாஹ் தவறான வழிகேட்டு பாதையில் இவர்களை திருப்பி விடாமல் அஹ்லு சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய கொள்கையை அவருடைய உறுதியிலே பதித்து விடு யா அல்லாஹ் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த குழந்தை செல்வங்களுக்கு தாயா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய சொந்தங்களிலே யாரெல்லாம் திருமணம் முடிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வாலிப பெண்களை விரைவாக கரை சேர்த்து விட யா அல்லாஹ் திருமணம் முடித்தும் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை தந்தருள் யா அல்லாஹ் பேரருளாளனே பெரும் குடையாளனே எங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவன் நீ கேட்க தெரிந்தவதை கேட்டு விட்டோம் யா அல்லாஹ் கேட்க தெரியாமல் மனதில் 1000 தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ் எங்கள் தேவையை அறிந்து எங்களுடைய தேவைகளை நீ தந்தருள் யா ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே எல்லா விதத்திலும் உயர்ந்த உன்னுடைய லிகாவை நாளை சோனத்திலே உன்னை சந்திக்கிற நசீபை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக ரப்பனா ஆத்தினா மா வஅததனா அலா ரசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத் யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்வையும் நோய் இல்லாத வாழ்வையும் தந்தருள் யா அல்லாஹ்
கலா இல்லாத தொழுகையிலும் தந்தரலை யா அல்லாஹ். இரவில் ரஹ்மானே எங்களுடைய தேவைகளை கபூல் செய்ய யா அல்லாஹ். வய்யாக்க நஅபுது வய்யாக்க நஸ்தஈனுடைய ஹக்கினால் கபூல் செய்ய யா அல்லாஹ். பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கினால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவுலியாக்கள் மூத பெரியவர்களுடைய இமாம்களுடைய பொருட்டினால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய யா அல்லாஹ். இந்த சுன்னத்தான மஜ்லிஸின் பொருட்டினால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய யா அல்லாஹ். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ தவஃபனா மஅல் அப்ரார் وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.